மண்ணில் பிறந்த முதல் மொழி நமது தாய்மொழியான தமிழ்மொழி. அமுத சுவையையும் வென்ற தமிழை பருகிட இனிமையும் பெருமையும் சேர்க்க ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வித்யாலட்சுமி பள்ளியின் தமிழாசிரியை நளினியின் இனிய வணக்கம். ஒரு மொழியை நம்ம படிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணம். ஒரு மொழியை பிழை இல்லாமல் நம்ம பேசணும், எழுதணும், படிக்கணும், அந்த மொழியை கற்றுக்கொள்ளணும்னா அந்த மொழியில் உறுதுணையாக இருக்கக்கூடியது இலக்கணம். அந்த இலக்கணத்தை தெரிந்து கொண்டோம்னா நம்மால் அந்த மொழியை பிழை இல்லாமல் அந்த மொழியை நம்ம கற்க முடியும். மாணவ செல்வங்களே, இன்று நம்ம பார்க்க போகிறது இலக்கண பகுதியான வினைமுற்று. இலக்கண பகுதிகளில் 5 வகைகளில் சொல் இலக்கணத்தில் வினைச்சொல்லினுடைய வகைகளில் ஒன்றான இந்த வினைமுற்றை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வினைமுற்று அப்படின்னா என்ன என்பதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன குட்டி கதையை கேட்டு பார்த்தீங்கன்னா வினைமுற்றினுடைய வகைகளை நம்மால் மிக எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும். இலக்கணத்தை கடினம் இல்லாமல் எளிமையாக கற்றுக்கொள்ள இப்படிப்பட்ட எளிய வகைகளை நம்ம பயன்படுத்தணும்னா உங்களால் பிழையின்றி படிக்க முடியும். அந்த மொழியை, அந்த இலக்கணத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கதையினுடைய பகுதியில் இடம்பெறக்கூடியவர் அமைச்சர், மன்னர். சரிங்களா? ஒரு நாட்டினுடைய அரசர் நல்ல ஒரு தமிழ் பாடல்களை தெரிந்துக்கணும், பாடக்கூடியதை கேட்கணும்னு சொல்லிட்டு அமைச்சரை அழைத்து, அமைச்சரே நல்ல தமிழ் பாடல்களை பாடக்கூடிய புலவர்களை ஒரு 6 பேரை கூட்டிட்டு வாங்க, நான் தமிழ் பாடல்களை கேட்கணும்னு அரசர் சொல்கிறார். அமைச்சர் உடனே சொன்னால் நான் எங்கே போய் தேடுவது அரசே, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு கேட்குறார். அதுக்கு அரசர் சொல்கிறாரு, நீ உடனடியாக செஞ்சு ஆகணும். தெரு தெருவாக தேடு, வீதிதோறும் அலைஞ்சு பாரு, எங்கே போவியோ எப்படி பண்ணவியோ தெரியாது, நல்ல தமிழ் பாடல்கள் பாடக்கூடிய புலவர்களை நீ அழைத்து வா. அப்படி அழைத்து வர முடியலன்னா அப்படியே நீ தொலைந்து போ அப்படின்னு சொல்கிறார். அமைச்சர் கொஞ்சம் சோம்பேறியான அமைச்சர், எதையும் அவர் சுறுசுறுப்பாக செய்ய மாட்டார். அமைச்சருக்கு உடனே செய்ய சொன்னதுனால அவரால் என்ன பண்ணுறதுன்னு என்று நிலை தெரியாமல் வீதிதோறும் தெருதோறும் அங்கே இருக்கக்கூடிய ஊர்கள் தோறும் தேட ஆரம்பிக்கிறார். பிறகு அரசர் எதிர்பார்த்த அளவுக்கு புலவர்கள் அவரால் உடனடியாக தேடி கண்டுபிடிக்க முடியாதனால ஒரு 6 பேரை அழைச்சிட்டு வர்றார். அந்த 6 பேர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன், பொன்னன், கரியன், தென்னாட்டார், பிறகு எழுத்தன் அப்படின்ட்டு 6 பேர் வராங்க. இந்த 6 பேரையும் கூட்டிகிட்டு போய் அரசர்கிட்ட நிற்க வைக்கிறார். அரசர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு பிறகு வாங்க, நான் உங்ககிட்ட பாடல்களை கேட்குறேன் அப்படின்றார். அரண்மனைக்குள்ளே சென்ற அந்த 6 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு தூங்கிட்டு நல்லா அவங்களுடைய பொழுதை கழிச்சிட்ருக்காங்க. மறுநாள் அரசர் அந்த புலவர்களை அழைத்துட்டு வர மாதிரி ஆணையிடுறார். அமைச்சர் போய் கூட்டிகிட்டு வர்றார். அவரை நல்ல ஒரு பாடல் பாட சொன்னால் அவங்களால பாட முடியல. காரணம், அவங்களுக்கு அடிப்படையே தெரியல இல்லைங்களா? அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே கொஞ்சம் தடுமாற்றத்தோடு அவங்க இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அரசருக்கு ரொம்ப கோபம் வந்து இவங்களை உடனடியாக சிறைக்குள்ளே அழைத்து செல்லுங்க, சிறையில் அவங்கள அடைங்க, அப்படி தப்பிக்க முயன்றா என்ன பண்ணுங்க, அவங்களுடைய தலையை கொய்க அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறார். அந்த புலவர்களை கொண்டு போயிட்டு சிறைச்சாலையில் காவலர்கள் சிறைச்சாலையில் விட்டுறாங்க. சிறைச்சாலையில் போய் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருந்த எங்களை அமைச்சர் இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு இந்த நாட்டு அரசர் ஒழிக அவருடைய புகழ் எல்லாமே வந்து என்ன ஆகணும், வீழ்ச்சி அடையணும், இந்த நாடு வந்து வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசரை திட்டி பேசுகிறாங்க. இதை கேட்டவங்க சும்மா இருப்பாங்களா? உடனே அரசர்கிட்ட போயிட்டு இவங்க பேசுனதெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அரசர் என்ன பண்ணுறாரு, அவர்களை அரண்மனைக்கு வரவழைத்து மேலும் பெரிய தண்டனையை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறார். உடனே என்ன பண்ணுறாரு, அமைச்சர் ஓடி வர்றார். அரசே தண்டனை கொடுக்காதீங்க, தயவு செய்து அருள் கூர்ந்து அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்னித்து விடுங்க, நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன், அவங்களுக்கு தண்டனை வேண்டாம், உண்மையான புலவர்கள் இல்லைன்னுட்டு தன்னுடைய தவறை அமைச்சர் அந்த இடத்துல சொல்கிறார். உடனே அமைச்சருடைய தவறை புரிந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அரசரும் எப்படியாவது போங்க, தொலைஞ்சி போங்க, எங்கேயாவது போயிட்டு வாழ்ந்து பிழைத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிட்றாங்க. இந்த கதை வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வர கருத்துன்னா, இதில் இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த வினைமுற்றுக்கான
வகைகளை சான்றுகளோடு பார்க்கும்போது உங்களுக்கு நன்கு புரிய வரும். வாங்க பாடப்பகுதிக்குள்ள செல்லலாம். முதல்ல வினைச்சொல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எழுவாய் செய்யும் செயலை. எழுவாய்னா என்ன? பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிப்பது தான் எழுவாய். ஸோ எழுவாயால் செய்யக்கூடிய செயலை குறிப்பது தான் நமக்கு என்னன்னா, எழுவாயால் செய்யக்கூடிய அந்த செயலை குறிப்பது தான் வினை. அதுக்கு பேர் தான் என்னது? வினைச்சொல். சரிங்களா? இங்க சான்று பாருங்க, எழுதிய கண்ணன். இதில் எழுதிய அப்படின்றது ஒரு வினைச்சொல். புரியுதுங்களா? அதாவது ஒரு வினை சொல்ல குறிக்குது. இதில் எழுவாய் யாரு? கண்ணன். அடுத்து ஓடிய முயல். இதில் முயல் என்பது பெயர் சொல்லை குறிக்கிறது, ஓடிய என்பது வினையை குறிக்கிறது. அடுத்ததாக பாட கேட்டான். இங்க பாருங்க, பாட கேட்டான் இரண்டுமே வினை. இப்படி ஒரு பெயர் சொல்லை ஒரு பெயர் சொல்லால் செய்யக்கூடிய பெயர்ச்சொல் செய்யக்கூடிய செயலை குறிப்பது தான் என்னது? வினைச்சொல். புரியுதுங்களா? இப்போ அடுத்து பாருங்க, நம்ம காலை எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா செயல்களையும் நம்ம சொல்லக்கூடியது தான் வினைச்சொல். எடுத்துக்காட்டு பாருங்க, காலையில இருந்து தூங்கினேன், எழுந்தேன், துலக்கினேன், பல் துலக்கினேன், உண்டேன், குளித்தேன், அணிந்தேன், எழுந்தேன், நடந்தேன், சென்றேன், அமர்ந்தேன், படித்தேன், எழுதினேன், வரைந்தேன், ஓவியம் வரைகிறது, வரைந்தேன், ஆடினேன், நடனம் ஆடுதல், பாடினேன், பாடினேன், தூங்கினேன். இப்படி அன்றாட வாழ்வில் நடைபெறக்கூடிய எல்லா செயல்களையும் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் சொல்லக்கூடியது தான் வினைச்சொல். அடுத்து மாணவர்களே, வினைச்சொல் தான் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து வினைமுற்று என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். வினைமுற்று, ஒரு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினைன்னு சொல்லலாம். ஒரு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை நம்ம என்ன சொல்லணும்? வினைமுற்று. வினைமுற்றினுடைய இன்னொரு வகைக்கு என்ன பேருனா முற்று வினை. மீண்டும் கூறுகிறேன், கவனிங்க. பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை சொல்லக்கூடியதுக்கு தான் என்னது? வினைமுற்று அல்லது முற்றுவினை. முற்றுவினை என்பது வினைமுற்றினுடைய மற்றொரு பெயர். அடுத்து பார்க்கலாம் வினைமுற்று. சான்று பாருங்க, ஆடினான், சுற்றியது, மேய்ந்தது. இதெல்லாம் என்ன சொற்கள்? வினைமுற்று. ஒரு செயல் முடிஞ்சதை சொல்லக்கூடியதான் என்னது? வினைமுற்று. ஆடினான், முருகன் ஆடினான். சுற்றியது, உலகம் சுற்றியதுன்னு சொல்லலாம். மேய்ந்தது, ஆடு மேய்ந்ததுன்னு சொல்லலாம். இப்படி ஒரு செயல் எழுவாயால முழுமை பெற்றிருக்கக்கூடிய சொற்களுக்கு தான் என்ன பேரு? வினைமுற்று. இங்க பாருங்க, இந்த படத்தை கவனிங்க. ஒரு மாணவன் இருக்காங்க, முயல், பிறகு ஒரு சிறுவன். இவங்க என்ன செயல்களை செய்யறாங்கன்னு பார்த்தோன்னா, எழுதுறாங்க. முயல் என்பது ஓடியது, மாணவன் சிறுவன் பாடினான். இப்படி எழுதினான், ஓடினான், ஓடியது, பாடினான். இப்படி செயல் வினை முற்றை குறிக்காம எழுதிய, ஓடிய, பாட, இப்படி முழுமை பெறாம இருக்கக்கூடிய இந்த சான்றுகளுக்கு என்ன பேருனா எச்சங்கள். எச்சம்னா என்னதுன்னா முழுமை பெறாத. இப்போ இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தோம்னா முழுமை பெறாத எச்சங்கள். ஸோ எழுதினான், மாணவன் எழுதினான், முயல் ஓடியது, சிறுவன் பாடினான் அப்படின்னு சொன்னதான் முழுமை பெற்றிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா வினைமுற்று எங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினைமுற்றை கொண்டு திணை, பால், எண், இடம், காலம் இந்த அடிப்படையில் வரக்கூடியது தான் வினைமுற்று. நமக்கு நல்லா தெரியும் திணைனா என்ன? இரண்டு வகையா இருக்கு. திணை என்பதன் பொருள் ஒழுக்கம். திணைனா இரண்டு வகையா இருக்கு. ஒன்று உயர்திணை, மற்றொன்று அக்ரிணை. உயர்திணை என்பது தேவர், மக்கள், பிறகு கடவுள், இவர்களை குறிப்பது. அக்ரிணைனா என்ன? உயிரற்ற பொருள்களையும் உயிருள்ள செயல்படக்கூடிய பெயர் சொல்களையும் சொல்லக்கூடியது தான் அக்ரிணை. அடுத்து பால். நமக்கு நல்லா தெரியும் பால் என்பது எத்தனை வகையா இருக்குன்னா 5 வகைப்படும் படிச்சிருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால்,
பலவின் பால். இதில் ஆணை குறிப்பது ஆண் பால், பெண்களை குறிப்பது பெண் பால். ஆணையும் பெண்ணையும் பன்மையில சேர்த்து சொல்லக்கூடியதை என்னன்னு பார்த்திருக்கோம், பலர்பால். அக்ரிணியிலே ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால், அக்ரிணியில பலவற்றை குறிப்பது பலவின் பால், பன்மையில வரும். அடுத்து எண். எண்ணா நமக்கு நல்லா தெரியும், ஒருமை பன்மைன்னு இரண்டு வகைகளாக பெறுது. எண்ணிக்கையில் ஒன்றை குறித்தால் ஒருமை, எண்ணிக்கையின் மிகுதியைப்படுத்தி அதிகப்படுத்தி சொல்லக்கூடியதுதான் பன்மை. அடுத்து இடம். இடம் நமக்கு நன்கு தெரிந்ததுதான். இடமும் மூன்று வகைப்படும். என்னென்ன இருக்கு? தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்பது தன்னை குறிப்பது, முன்னிலை என்பது தனக்கு முன்னாடி இருப்பதை குறிப்பது, அடுத்து படர்க்கை என்பது பன்மையை குறிப்பது. சரிங்களா? அடுத்து காலம். காலமும் எத்தனை வகையா இருக்கு? மூன்று வகைப்படும். என்னென்ன காலங்கள் இருக்கு? நிகழ்காலம், இறந்த காலம், அடுத்து என்னது எதிர்காலம். இப்படி இது எல்லாமே நம்ம நன்கு அறிந்ததுதான். இப்ப மறுபடியும் சொல்லுங்க. வினைமுற்று என்பது எதை கொண்டு வரும்? திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை கொண்டு வரக்கூடியதுதான் வந்து என்னது வினைமுற்று. இப்போ வினைமுற்று எங்க வரும்? வினைமுற்றுனா என்ன? வினைமுற்றினுடைய எங்க வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வினைமுற்றினுடைய வகைகள். வினைமுற்று வகைகள் பார்த்தோம்னா தெரிநிலை வினைமுற்று, இரண்டாவது குறிப்பு வினைமுற்றுன்னு இரண்டு வகைப்படும். அடுத்து இருக்கக்கூடிய இந்த இரண்டு வகைகளும் இந்த குறிப்பு வினைமுற்றினுடைய சார்பா வரக்கூடியது. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றுன்ட்டு குறிப்பு வினைமுற்றோட தொடர்ந்து வரக்கூடியது. இப்போ தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா யார், எங்கே, எப்படி, எப்பொழுது, எதனால். சொல்லுங்க. யார், எங்கே, எப்படி, எதனால், எப்பொழுது, எதனால். இந்த வினாக்களுக்கு, சரிங்களா, இப்படியான வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியதுதான் வந்து பார்த்தோம்னா தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா 6 வகைகள்ல வரும். 6 அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல். இந்த 6 அடிப்படையில கண்டிப்பா 6ஐயும் கொண்டு வரும். பிறகு காலத்தை வெளிப்படையாக காட்டும். காலத்தை வெளிப்படையாக காட்டும் 6 நிலைகள்ல வரும். இப்போ நம்ம அந்த கதையில பார்த்தோம் இல்லைங்களா, புலவர்கள் வந்து என்ன பண்ணாங்க? அரண்மனைக்கு வந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, விளையாடினாங்க இல்லையா? அந்த செயல்களை நினைவு கூர்ந்து பாருங்க. புலவர்கள் உண்டனர் அப்படின்ற சான்றை நம்ம இதுல பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்ப பாருங்க, செய்பவர் அப்படின்னா இதுல இந்த செயலை செய்பவர் யாரு? புலவர்கள். இந்த செயலை செய்பவர்கள் யாரு? அந்த படத்துல பாருங்க, யாரு? புலவர்கள். அடுத்து பாருங்க கருவி. இப்போ அவங்க என்ன கருவி பயன்படுத்துறாங்கன்னா நம்ம என்ன சான்று கொடுத்துருக்கோம்? உண்டனர். உண்டனர் என்னது? சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பிட்டுருப்பாங்க? எந்த கருவினா அவங்களுடைய கை, அவங்க சாப்பிட்ட அந்த தட்டு, அதுதான் கருவி. அடுத்து வந்து மூன்றாவதா இருக்கக்கூடியது நிலம். நிலம்னா அந்த இடம். அவங்க எந்த இடத்துல சாப்பிட்டாங்க புலவர்களே? அரண்மனை. எங்க சாப்பிட்டாங்க? அரண்மனை. அடுத்து பாருங்க காலம். இங்க நம்ம உண்டனர் பார்த்திருக்கோம். உண்டனர் அப்படின்றது என்ன காலம்? 3 காலங்கள்ல இறந்த காலம். சரிங்களா? அடுத்து பாருங்க செய்பொருள். அடுத்து என்னது? செய்பொருள். என்ன செஞ்சாங்க புலவர்கள்? உண்டனர் என்பது அப்போ அவங்க என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்க? சோறு. சரிங்களா? அதுதான் அதுக்கான சான்று. அடுத்து பாருங்க செயல். என்ன செயலை செஞ்சாங்க? வேலை என்ன செஞ்சாங்க? உண்டனர் என்பது எதை குறிக்குது? அவங்க உண்ணக்கூடிய உணவை குறிக்குது. அப்போ உண்ணுதல் என்பது என்னன்னா இந்த இடத்துல செயலை குறிக்கக்கூடிய பொருள். இப்போ அந்த கதையின் மூலமாக இந்த சான்று உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கறது இரண்டாவது வகையான என்னது? குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுன்னா என்னன்னு பார்த்தோம்னா பெயர்ச்சலுடைய 6 வகைகள் நம்ம நன்கு அறிந்தது. என்னென்ன இருக்கு? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர் அப்படின்னு 6 அடிப்படையில வரும். நம்ம பார்த்துருக்கோம். அந்த 6 அடிப்படையில ஏதாவது ஒன்றனை மட்டும் கொண்டு வரக்கூடியதுதான் எதுன்னா நம்முடைய குறிப்பு வினைமுற்று. இதை நம்ம சான்றுகளோட நம்ம பார்த்த கதையோடு பார்க்கும்போது உங்களுக்கு நன்கு விளங்கும். மாணவர்களே கவனிங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல், எதை காமிக்காது? காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். அதுதான் வந்து என்னது? வினை. என்னது பார்த்தோம்னா குறிப்பு வினை முற்று. சரிங்களா? இப்ப பாருங்க,
அந்த புலவர்கள் எத்தனை பேர் நம்ம வந்ததா பார்த்தோம்? 6 பேர் வந்ததா பார்த்தோம். அந்த 6 பேர்களை இப்போ நம்ம பெயரோடு பார்த்த போது உங்களுக்கு கிளியரா புரியும். கவனிங்க. அடுத்து 6 பேர் யார் யாருன்னு நான் உங்களுக்கு கதையில சொன்னேன். பொன்னன், தென்னாட்டார், ஆதிரையன், கண்ணன், கரியன், எழுத்தன்றதை நம்ம கதையில பார்த்தோம் இல்லைங்களா? இதை பாருங்க. இது என்ன நீங்க இப்பதான் சொன்னீங்க, ஒரு வினைமுற்றுனா என்ன வரும்? ஒரு எழுவாய் வரும், பிறகு செயலை செய்யலாம் நீங்க சொன்னீங்க. இதுல வெறும் இதுதானே இருக்கு, பெயர்கள் தானே இருக்கு, இதுல எங்க வினைகள் இருக்குன்றத நீங்க உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும். அந்த சந்தேகத்தை நான் விரித்து சொல்லும் போது கவனிங்க. பொன்னன் என்பது எதுனா பொருட்பெயர். பொன்னன் பொன்னை உடையவன். பொன்னை உடையவன் என்பதுல அந்த பொன்னை உடையவன் என்பது காலத்தை காமிக்கல. எப்படி காமிக்குது? நேற்று பொன்னை உடையவனா, இன்று பொன்னை உடையவனா, அல்லது நாளை பொன்னை உடையவனா என்று நமக்கு எதை காமிக்கலன்னா காலத்தை காமிக்கல. சரிங்களா? ஸோ பொன்னை உடையவன், பொன் என்பது பெயர் சொல், உடையவன் என்பது வினைமுற்று. ஸோ பொன்னை உடையவன் என்பது இந்த இடத்துல என்னது? குறிப்பு வினைமுற்றுல பொருட்பெயர். அடுத்து பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்? பொருட்பெயருக்கு அப்புறம் என்ன வரும்? இடப்பெயர். அங்க பாருங்க, தென்னாட்டார். நாட்டுல உடையவன் அப்படின்னு பொருள். ஸோ தென் என்பது அந்த இடத்துல என்ன புரியுதுன்னா இடத்தை குறிக்குது. தென் நாட்டுல உடையார் அப்படின்றது உடையார் அப்படின்றது வினைமுற்று. மூன்றாவதா நமக்கு நல்லா தெரியும் காலப்பெயர். காலப்பெயர் என்னது? ஆதிரை அப்படின்றதுல ஆதி என்பது காலத்தை குறிப்பது. புரியுதா? ஆதிரையில உடையவன் என்னது? ஆதிரையில காலத்துல உடையவன் என்பது உடையவன் என்பது இந்த இடத்துல வினைமுற்று. அடுத்து கண்ணன். கண்ணன் என்பது நீங்க பெயர் சொல்லுன்னு யோசிக்கலாம். ஆனா இங்க சினைப்பெயருக்கான எடுத்துக்காட்டு எப்படின்னு பாருங்க. கண் என்பது எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய உடல் உறுப்பை குறிக்கிறது. உடல் உறுப்பையோ அல்லது தாவரங்களுடைய பெயர்களையோ குறிப்பதுன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்ணை உடையவன். ஸோ கண் என்பது சினைப்பெயர், உடையவன் என்பது என்னது? வினைமுற்று. கண்ணை உடையவன். கரியன் அப்படின்னா கரி என்பது நிறத்தை குறிப்பது. பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் நம்ம பார்த்துருக்கோம். பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் 4 அடிப்படையில் வரும் இல்லையா? நிறம், சுவை, அளவு, வடிவம். அந்த 4 அடிப்படையில் இந்த இடத்துல நிறத்தை கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ கரி என்பது கருமை நிறத்தை உடையவன். ஸோ அப்போ கருமை என்பது நிறம் என்பது பண்பு பெயர், உடையவன் என்பது வினைமுற்று. சரிங்களா? அடுத்து பாருங்க, எழுத்தன். எழுத்தன் என்பது எழுதும் தொழிலை செய்யக்கூடியவர்களை குறிப்பது. அப்போ எழுது என்பது தொழில் பெயர், உடையவன் என்பது என்ன பெயர்? வினைமுற்று. இப்போ இந்த 6 பொன்னன், தென்னாட்டார், ஆதிரையன், கண்ணன், கரியன், எழுத்தன் இந்த பெயர்ச்சொற்கள் எல்லாம் நம்ம எங்க பார்த்தோம்? அந்த கதையை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க. அந்த கதையில வரக்கூடிய புலவர்கள் தான் அவங்க. சரிங்களா? அடுத்து நம்ம குறிப்பு வினைமுற்றுல மேல 2 வகையா இருக்கு, அதுக்குள்ள இருக்கு நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒன்று ஏவல் முற்று, இன்னொன்று என்ன பார்த்தோம்? ஏவல் வினைமுற்று, இன்னொன்று வியங்கோல் வினைமுற்று பார்த்தோம் இல்லைங்களா? இதுல ஏவல் வினைமுற்று, ஏவல் அப்படின்னா கட்டளை. கட்டளைன்னா என்னது? ஆர்டர் பண்றது. புரியுதுங்களா? நம்ம அவங்கள கட்டாயப்படுத்தி செய்யக்கூடிய செயல்களை குறிப்பது தான் என்னன்னா ஏவல் வினைமுற்று. புரியுதுங்களா? இங்கே வா, புரியுதுங்களா? ஓடு, நட, எழுது, பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே என்னது? கட்டளையை குறிப்பது. ஸோ தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு கூறுவது தான் என்னது? ஏவல் வினைமுற்று. அடுத்து பாருங்க, இந்த ஏவல் வினைமுற்று எங்குன்னா ஒருமையிலையும் பன்மையிலையும் வரும். இதை நம்ம பார்த்த கதையோடு கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்க்கலாம். கவனிங்க. வா, அதாவது என்ன சொன்னார் அரசர்? அமைச்சர்கிட்ட என்ன சொன்னாரு? நல்ல புலவர்களை அழைத்து வா. அடுத்து என்னது? அலை. அலை என்பது அலைந்து திரிந்து. அலை என்பது என்னது? அலைந்து திரிந்து கூட்டிட்டு வா. தொலைன்னா என்னது? கூட்டிட்டு வரலைன்னா அப்படியே தொலைந்து போ சொன்னார் இல்லைங்களா? அந்த சொற்களை நினைவு கொள்ளுங்க. சரிங்களா? இங்க பாருங்க, இதே பன்மையில ஒருமை, பன்மையில வரும்போது வரும் மீன். வா என்பதுக்கான பன்மை வருமீன். ஆனா இக்கால சொற்கள்ல நம்ம இதை என்ன பண்றது இல்லைன்னா பயன்படுத்துவது கிடையாது. இக்கால சொல்ல நம்ம வழக்கு முறையில என்ன பயன்படுத்த போறோம்னா வருமீன் என்னன்னு சொல்றோம்? வாருங்கள். புரியுதுங்களா? அலை அப்படின்றது அலைமீன் என்பதை என்ன சொல்றோம்? அலையுங்கள். அலைமீன் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. தொலைமீன் அப்படின்னு பன்மையில வரும். ஆனா தொலைமீன் என்பதுக்கு பதில் நம்ம எப்படி சொல்றோம்?
தொலையுங்கள். புரியுதுங்களா? இதுதான் வந்து சான்று ஏவல் வினைமுற்றுக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று இந்த 4 அடிப்படையில் வரும். ஒன்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். இந்த 4 அடிப்படையில் வரும். இந்த பொருள்களில் வரக்கூடியது வியங்கோல் வினைமுற்று. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கதையோடு இப்போ பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். அதுக்கு தான் சொன்ன கதையை நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, வாழ்த்தல். அந்த அரசர் சிறைச்சாலையிலிருந்து புலவர்களை அழைத்துட்டு வரும்போது பாடல்கள் பாட சொன்னார். அப்ப என்ன பண்ணாரு? மன்னர் வாழ்க, மன்னருடைய புகழ் வளர்க, அவருடைய நாட்டின் சிறப்புகள் ஓங்குகன்னு சொன்னார் இல்லையா? அதுதான். அப்போ வாழ்த்துதல்னா என்னது? ஒருத்தரை நம்ம நல்லா இருக்கும்படி, செழுமையா இருக்கும்படி சொல்லக்கூடியது. வைதல்னா திட்டுறது. சிறைச்சாலையில இட்ட பிறகு அவரை திட்டினாங்க இல்லையா? என்ன திட்டினாங்க? மன்னர் ஒழிக, மன்னருடைய புகழ் அழிக, இந்த நாட்டினுடைய சிறப்புகள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்து விழுந்து போகணும், வீழ்ச்சி அடைக அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? திட்டினாங்க இல்லையா? ஸோ வைதல்னா என்னது? திட்டுதல். அடுத்து வந்து பார்த்தோம்னா வேண்டல். வேண்டல்னா அமைச்சர் அரசர்கிட்ட போய் என்ன கேட்டாரு? அவர்களை தயவு கூர்ந்து அருள் கூர்ந்து அவர்களை என்ன பண்ணுங்க? மன்னித்து விடுங்க. புரியுதுங்களா? அவர்கள் பிழைத்து போட்டோம், அவங்களுக்கு அருள் தருக அப்படின்னு கேட்டார். அருள் புரிக, தருக, மன்னிப்பு தருகன்னு கேட்டார் இல்லைங்களா? அதுதான். ஸோ வேண்டல்னா என்னது? நம்ம வேண்டி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது. அடுத்து விதித்தல் என்பது என்னது? அரசர் அந்த புலவர்களை என்ன பண்ணாரு? காவலாளியை அழைத்து இவர்களை அழைத்து செல்லுங்க, சிறையில் தள்ளுங்க, அவர்கள் தப்பிக்க முயன்றால் அவர்களது தலையை கொய்க. சரிங்களா? அதுக்காக தான் நான் சொன்னேன் கதையை உற்று நோக்கினா இந்த வினைமுற்றுக்கான சான்றுகள் எல்லாமே உங்களுக்கு எளிமையான முறையில் நன்கு புரிந்திருக்கும். அடுத்து மாணவர்களே, நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிர். புதிர்னாலே நம்ம எல்லாருக்கும் நல்லா புரியும். எப்படின்னா அது நம்மளுடைய விழிப்புணர்வு, அதாவது ஒரு விஷயத்தை அறியணும், நம்ம தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு பாடத்தில் நம்ம வினைச்சொல்லா என்ன, அதனுடைய வகைகள் பார்த்தோம். வினைச்சொல்லு, அதனுடைய வினைமுற்றுனா என்ன, அதனுடைய வகைகள் எல்லாம் சான்றுகளோட கதைகளோட நன்கு புரிஞ்சுட்டோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 3 விடுகதைகள் சொல்ல போகிறேன். அந்த புதிர்களை நம்மளுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கான சரியான விடையை நீங்கள் அனுப்புங்க. முதல் புதிர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் நல்ல அடர்ந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழையில் போயிட்டே இருக்காரு, ஆனால் குடை இல்லாமல் போகிறார். அவருடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடி கூட நனையல. என்ன? ஒரு முடி கூட நனையல. அதற்கான காரணம் என்ன? புதிரை கண்டுபிடிங்க. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு இரண்டாவது புதிர். மேலே செல்லக்கூடிய விமானமானது திடீர்னு விபத்துக்கு உள்ளானது. அந்த விபத்துக்கு உள்ளானதுல தப்பித்தவர்களை எங்கு புதைச்சிருப்பாங்க? சரிங்களா? இது இரண்டாவது புதிர். அடுத்து உங்களுக்கான மூன்றாவது புதிர். ஒரு ஆப்பிள் மரத்துல 10 ஆப்பிள்கள் ஒரு கிளையில காய்ச்சிருக்கு. அந்த 10 ஆப்பிள்கள் இருக்கு. அந்த 10 ஆப்பிள்களை அந்த வழியா வந்து ஒரு 10 பேர் போறாங்க. சரிங்களா? அந்த 10 பேர்ல தலா ஒருத்தர் ஒரு பழம் எடுத்துக்கிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த மரத்துல 9 பழங்கள் இருக்கு. அது எப்படின்னுட்டு இந்த புதிர்க்கான விடையை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? இன்றைய பாடம் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என்று எண்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில இனிய எளிமையான முறையில் நம்மளுடைய இலக்கண பகுதியை காணலாம். நன்றி, வணக்கம்.